ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸாக பவுடராக இப்போது சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச சர்க்கரையை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நீங்கள் மசிச்சு கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதாவது 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு உருளைக்கிழங்கை அதே சமயம் நல்லா ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். மிக்சியில் போடும்போது சூடாக சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நம்ம அரைக்கக்கூடாது. அதாவது ரொம்ப நேரம் அரைச்சிட்டே இருந்தோம்னா ரொம்ப இலக்கமாகிடும். உருளைக்கிழங்கு நல்லா அரைப்பட்டுருக்கணும், அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க. நல்லா நைஸாக நான் வந்து உருளைக்கிழங்கு அரைச்சிக்கிட்டேன். அதே சமயம் நல்லா கெட்டியாகவும் அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அரிசி மாவை சேர்த்து அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்க்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்புக்கு பதிலாக நீங்கள் பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லார்கிட்டையும் இருக்கிறது சோடா உப்பு அப்படிங்கிறதுனால நான் 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு நான் வந்து 250 மில்லி கப்பில் 1/4 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்கிறேன். ஸ்பூன் கணக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா கோபுரமாக ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 5 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இந்த 1/4 கப் அளவுக்கு வரும். முதல்ல அரிசி மாவை 1/4 கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் திரும்பவும் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு எந்த அளவுக்கு இலக்கமாக இல்லை கெட்டியாக அரைச்சி எடுக்கிறோமோ அதுக்கேற்றது போல் தான் அரிசி மாவை சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இலக்கமாகவே இருக்குது. திரும்பவும் அரிசி மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். திரும்ப எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக எடுத்து அரிசி மாவை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம கலந்து கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் மாவு பிசைய முடியும். மாவை நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இது 2ஆக பிரித்து நல்லா நைஸாக உருட்டிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் லைட்டாக மைல்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய ஸ்வீட் வேணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கையில் ஒரு வேளை மாவு வந்து ஒட்டுறாமல் இருந்தால் எண்ணெய் கூட நீங்கள் தடவிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி நைஸாக மாவை உருட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் மெல்லிசாக அப்படி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உருட்டினதுக்கப்புறமா ரொம்ப மெல்லிசாக வேணாம், ரொம்ப மொத்தமாக வேணாம், கொஞ்சம் ஓரளவுக்கு உருட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக வேகணும். ரொம்ப மொத்தமாக போட்டாலும் வேக லேட் ஆகும். அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க கரெக்டாக. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணல. 1 இன்ச் அளவுக்கு இல்லை 1.5 இன்ச் அளவுக்கு மட்டும் தான் கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இப்படி 2 சைட் மட்டும் இப்படி லைட்டாக விரல வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா போதும். அந்த ஓரங்கள் இப்படி ஷேப்பே இல்லாமல் இருக்கிறது நல்லா ஷேப்பாக அப்படி கிடச்சிரும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அந்த ஃபோர்க் ஸ்பூன் இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பார்க்க ஸ்நாக் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். ஓரளவுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் போதும். ரொம்ப எண்ணெய் வந்து காய வைக்க வேணாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை எடுத்து ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கிறதுனால ரொம்பவும் நம்ம தீ வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போடும்பொழுது மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது. எண்ணெயில் போட்டு ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் அப்படியே விட்டதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கலாம். தீயை ஃபுல்லாக வைக்காமல் அதே சமயம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சி வச்சுட்டு திருப்பி நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து உள்ளேயும் மாவு நல்லா வெந்து மேலேயும் அதே சமயம் நல்லா கலர் பொன்னிறமாக வந்திருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் வந்து கலர் வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நான் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி ஸ்நாக்கை வந்து எடுத்துடுறேன். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணும்பொழுது இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை வச்சு நல்லா டேஸ்டியாக ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். அதாவது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் நான் வந்து ஸ்வீட் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே இனிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பிடிக்கல, காரம் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் மிளகாய்த்தூள் கூட சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸ்நாக் வந்து எண்ணெய் குடிக்காமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு கொஞ்சம் நிறைய சேர்த்து நல்லா மாவை கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது. ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக குடிக்கும். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஸ்நாக் வந்து நல்லா டேஸ்டியாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.